கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி ரிப்பன் பக்கோடா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம அரிசி மாவு பொட்டுக்கடலை மாவில் தான் போட போகிறோம். ஏற்கனவே நான் கடல மாவில் போட்டுக்கிறேன், சேனலில் பாருங்கள். இப்போ நம்ம பொட்டுக்கடலை மாவில் தான் போட போகிறோம். நான் அரிசி மாவு 1/2 கிலோ மாவு, இது மிஷின் கப்பில் தான் நான் அளந்தேன். இதால் 3 கப்பு மாவு. நீங்கள் எதில் அளக்குறீங்களோ அதில் நீங்கள் அளந்துங்க. 3 கப்பு அரிசி மாவுனா 1 கப்பு பொட்டுக்கடலை மாவு. பொட்டுக்கடலை மிக்சியில் நல்லா நைஸாக பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கணும். கொரகொரப்பு இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நம்ம அரிசி மாவு பொட்டுக்கடலை மாவு வச்சு தான் ரிப்பன் பக்கோடா எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். 2 டீஸ்பூன்னு தனி மிளகாத்தூள், நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. 1/2 டீஸ்பூன்னு ஜீரகம் நல்லா கையில் கசக்கி போடுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். ஓமம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைந்திக்கலாம். மாவு பிசைந்தாச்சு. ரொம்ப டைட்டாக பிசையாதீங்க, புழியத்துக்கு கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கொல கொலன்னு பிசைங்க, இப்போ தான் நம்மளுக்கு முறுக்கு அச்சில் போட்டு புழியதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எண்ணெயில் போய்ட்டு புழிஞ்சதுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சு பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடு ஏறட்டும். எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. ரொம்ப சூடு ஏறக்கூடாது, மிதமான சூடில் தான் இருக்கணும். நான் முறுக்கச்சி இரும்பில் வச்சுருக்கிறேன். இது எங்கள் மாமியார் வச்சுது, அவங்க ஞாபகமாக வச்சுருக்கிறேன் நான். இந்த அச்சு நம்ம ரிப்பன் பக்கோடா தான் போட போகிறோம். இந்த அச்சில் தான் நான் போட போகிறேன். முறுக்கச்சில் எண்ணெய் தடவிக்கலாம். நான் எண்ணெய் தடவிட்டேன், மாவு ஒட்டாமல் வரும். அப்போ தான் கொஞ்சமாக மாவு எடுத்து அச்சு உள்ளே போட்டுக்கலாம். அழகாக எண்ணெயிலே புழிஞ்சு விட்டுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் லூஸாக மாவு பிசைந்தால் தான் ரிப்பன் பக்கோடா அழகாக வரும். வேகட்டும். நம்ம திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டு 2வது பக்கம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் எடுத்துட்டு எடுங்க. கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி பொட்டுக்கடலை மாவு வச்சு ரிப்பன் பக்கோடா எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா மொர மொரன்னு இருக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்கும்.